ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்ம விஜய் டிவியில் முடிஞ்ச சீரியல்ஸோட 3 ஹீரோயின்ஸை பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோலாம் ஆல்ரெடி செப்பரேட்டாக பேசி வச்சேன். அப்லோட் பண்ண டைம் இல்லாமல் இப்போ மறுபடியும் பேசிக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக ஓடின ஒரு சீரியல் தான் தென்றல் வந்து இணைத்திடும். இவங்க எப்போ கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னும் போது ரீசெண்டாக ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபோர்ஹெட்டில் குங்குமம் வச்சுருக்க மாதிரி ஒரு லைப்ரரியில் நிற்கிற மாதிரி. இது ஃபோட்டோ ஷூட்டா இல்லை வேறு ஏதாவது நியூ ப்ராஜெக்டோட அப்டேட்டா அப்படின்னும் தெரியலை. சமந்தா கிரண்லாம் ரீசெண்டாக ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஷேர் பண்ணவும் நியூ ப்ராஜெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விமன் ஐகான் இந்த பிக் வந்து நான் ஷேர் பண்ணி அப்போ சொல்லியிருந்தேன் கலாட்டா ஓடுதுன்ட்டு. ஒரு சிலர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி அதோட பிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம பவியே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. வாவ்! கலாய்ச்சாலும் எவ்வளோ அழகான ஒரு கவிதையை சொல்லி அவங்கள வந்து அந்தளவுக்கு புகழ்ந்துட்டாங்க 2 பேருமே. நம்மளோட வினோத் பாபு அண்ட் சமந்தா 2 பேருமே ரொம்பவே வெகுளித்தனமான, எல்லாரையும் நம்பக்கூடிய ஒரு பர்சன், எந்த ஒரு ஈகோவும் இல்லாத பழகக்கூடிய ஒரு பர்சன். இந்த மாதிரி ஒரு பர்சனை பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 100 பேரில் ஒருத்தராக இருக்கிறாங்க நம்ம பவித்ரா. கிளாஸில் வந்து ரொம்ப நல்ல பையனாக இருப்பான், எல்லாருக்கும் நல்லவனாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பவியை பற்றி சொன்னது. அப்புறம் இன்னொருத்தவங்களோட நியூ ப்ராஜெக்ட் நம்மளோட ஸ்வாதி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்வாதி வந்து ரீசெண்டாக அவங்களோட தமிழ் மூவி கார்த்திக்கோட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளோட ஈரமான ரோஜாவை நடிச்சிட்டு இருந்தப்பயே ஒரு மலையாளம் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற அப்டேட் கொடுத்துருந்தேன். அந்த மூவி வந்து சினிமாவில் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஏப்ரல் 26 அன்னைக்கு. அதை கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட ஸ்வாதியை டேக் பண்ணி லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திரவியம் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். நிறைய பேருக்கு ஒரு வருத்தம், ஸ்வாதியை வந்து பேரா போடல திரவியமோட நியூ ப்ராஜெக்டில் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க வந்து மேலே 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 மூவிஸில் வந்து க்ரோ ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு வெப் சீரிஸும் பண்ணுறாங்க. டைமும் அவங்களுக்கு இல்லை சீரியல் பண்ணுற அளவுக்கு. அதுதான் ஒரு காரணம் நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு பிடிச்ச பேரை பார்க்க முடியல அப்படிங்கிறத விட அவங்க வந்து மேலே மேலே வளர்ந்துட்டு போகிறத பார்க்குறது ரொம்பவே சந்தோஷம்தான் நம்மளுக்கு. அதே போல் நம்மளோட பாரதி கண்ணம்மா சீசன் 1, 2ல் நடித்த நம்மளோட வினுஷா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து சாரீ அண்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களோட நியூ ப்ராஜெக்ட்காக. அந்த நியூ ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத பற்றி தெரியலை. ஒரு லாங் பிரேக் தான் பிக் பாஸ்க்கு அப்புறமா நம்மளோட வினுஷாக்கு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்க போகிறாங்க. அது சீரியலா, மூவியா, இல்லை வெப் சீரிஸா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எந்த 3 ஹீரோயின்ஸையுமே ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சீரியலில் கண்டிப்பாக இவங்களோட கம்பேக் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன? இந்த 3 ஹீரோயின்ஸை பற்றின கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.